ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போது என் பையன் ஒண்ணுமே பேச மாட்டான். அம்மாவுக்கு அப்பாவுக்கு அவ்வளவுதான். ஒரு வார்த்தைக்கு அதாவது ஒரு சொல்லல ஒரு எழுத்து மட்டும் தான் சொல்லுவான். நான் ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்சேன்னா என் பாப்பா வந்து ராயல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. எனக்கு அங்க போட விருப்பம் என்னன்னா அவன் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. ஸோ அப்போ அவளை கொண்டு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் என்விரான்மெண்ட்ல ஒரு ஃபன்னே இல்லாம அப்படி ஒரு படிப்புன்னு போகக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அப்பதான் என் வீட்டு நியர்பைல ஹிமாலயா மாண்டசரி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க வேற எங்கேயோ வச்சிருந்தாங்க. அப்பதான் என் வீட்டு நியர்பைல வந்துச்சு. போய் மேம்கிட்ட பேசின வரைக்கும் மேமோட அந்த வே ஆஃப் ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பொலைட்டா இருந்துச்சு. தம்பியை வந்து ஏதோ பேச வச்சிருவாங்க அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருந்துச்சு. ஆஃப்டர் ப்ரீகேஜி முடிச்சதுக்கு அப்புறமே என் பையன்கிட்ட ரொம்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதாவது ஒரு வார்த்தையை சொல்றானா எந்த இடத்துல அந்த இங்கிலீஷ் வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல அந்த தமிழ் வார்த்தையை பயன்படுத்தணும் கரெக்டா பண்றான். அது வந்து ப்ரீகேஜி முடிச்சு அவன் பண்றது ஒரு பெரிய விஷயம் தான். எனக்கு அது வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா நான் என் பொண்ணுகிட்டே இருந்து அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவளோட ஏஜ்ல. அப்புறம் என்ன யோசிச்சேன்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு கிராப் பவர் இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். மேம்கிட்ட நான் ஒவ்வொரு தடையுமே சொல்லுவேன் அவன்கிட்ட ஏதோ இருக்கு மேம், கொஞ்சம் ஃபைன் பண்ணி அவனை நல்லா இன்னும் கொண்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டே இருப்பேன். என் பையன் இப்போ கூட சொன்னேன், அக்கா வேற ஸ்கூல்ல படிக்கிறாடா, 2 பேரும் வேற ஸ்கூல்ல இருக்கீங்க, என்னால பிக்கப் பண்ண முடியல, போய்க்குறியாடான்னு கூட கேட்டேன். அவன் சொன்னேன், அம்மா நான் ஹிமாலயா விட்டு வரமாட்டேம்மா, ஏன்னா அங்கே யூகேஜி வரையிலான்டா இருக்கு, நான் ஹிமாலயா விட்டு வரவே மாட்டேன் அப்படின்னு இப்போ வரைக்குமே சொல்றான். அவங்க நவஷியம் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்றேன். ஃபர்தரா மேபடி ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா ஓகே தான், எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களோட ஃபியூச்சர்ஸ்க்கு. தேங்க்யூ.